வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, அது கூடவே 5-6 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா சேர்த்து பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி சேர்த்துக்கலாம். லேசாக பொரிஞ்சு வந்த உடனே கீறி வச்சுருக்கிற 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம மிக்சியில் பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாமே கலர் மாறாத அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசினா 2.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பச்சரிசியில் தான் நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறோம். அதனால் 2.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். தேங்காய் பால் கொதி வந்த உடனே அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா பச்சரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறினா தான் சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும். அரிசி சேர்த்த உடனே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசாக ஒரு கொதி வந்த உடனே மேலாக கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நம்ம குக்கர் மூடி விட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் வந்து நம்ம பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டு சிக்கனுக்கு வந்து கடாய் வச்சுக்கலாம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க 2-3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் தட்டி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்து கூட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாத்தூள் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம். மிளகும் ஜீரகமும் தான். ரெண்டையுமே வெறும் கடாயில் போட்டு லேசாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகு ஜீரகத்தை அம்மியில் நைஸாக பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் பாதி வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து வந்த உடனே நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த சிக்கன் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு நம்ம கலந்து சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும். வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்காம மிளகு ஜீரகம் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம். ஸ்டீமெல்லாம் அடங்கி சாதம் நமக்கு நல்லா சூப்பராக பொல பொலன்னு வெந்திருக்கு. பச்சரிசியும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தயாராகிடுச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.